சாம்பார் இருக்குது. சைட் டிஷ் வந்து வாழைக்காய் ரெடி பண்ண போகிறோம். வாழைக்காய் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டோம். 2 வாழைக்காய் அரிஞ்சிட்டோம். 1 ஸ்பூனு வெறும் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூனு கலந்த மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். பெருங்காயத்தூள், எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் ஏதோ ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஊற்றிட்டோம்னா தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெய் லைட்டாக இருக்கிறதுலையே வாழைக்காய் தண்ணியில் அரிஞ்சு போட்டிருக்கோமா, அதை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நல்லா சேர்த்து அதை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு எண்ணெயில் வடை நம்ம போடுற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா 2 நாளானாலும் 3 நாளானாலும் வாழைக்காய் சிப்ஸு மாதிரியே வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தொட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். இதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இப்போது இதை பிசைஞ்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சரியாக பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்ட பிறகு நான் வீடியோ போடுறேன். சாப்பிட்லாம், சாம்பாருக்கும் சாப்பிட்லாம், குருமா எது வேணால் நம்ம திடீர்னு செய்யறதா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது மசாலாத்தூள் போட்டது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றுனதுனால ஒட்டிக்கும் மசாலா. அதுலேயே நம்ம வறுத்து எடுக்கும்போது எண்ணெயில் மசாலா போகாது, திரிஞ்சு போகாது. வாழைக்காயோடைய மசாலா இருக்கும். அதனால தான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போது கருவேப்பிலை வாசனையாக நல்லாயிருக்கும். அதில் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடைக்கு தேவையான வடை மாரியே நம்ம செய்ய போகிறோம். இது நல்லாயிருக்கும். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு இப்போது வாழைக்காவை இது மாதிரி போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாகும். நிறையா போட்டோம்னா அந்த எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் போட்டுட்டோம். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டோம். நல்லா செவந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. சிப்ஸ் மாதிரி சிப்ஸ் தான் வறுத்துட்டோம். ரொம்ப சிப்ஸ்னால் ரொம்ப மெலிசாக இருக்கும். இது வறுவல் வடை மாரியே போட்டு எடுத்துட்டோம். சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். நன்றி.